அபூபக்கர் தோழர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. முதலில் இந்த மக்கள் போராட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய சகோதரர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் நான் பங்கெடுத்ததுக்கும் பெரிதாக மகிழ்கிறேன். ஏன்னா நானும் தூத்துக்குடிக்காரன் தான். காயல்பட்டினம் எனக்கு சொந்த ஊர். எனக்கு இந்த போராட்டன்றது வந்து இன்று 2 மணிக்கு தான் தெரியும். உடனே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் இங்கே தான் காரப்பாக்கத்தில் இருக்கிறோம். எனக்கு முன்பு பேசி போன சகோதரி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. தூத்துக்குடியில் என்ன பெருவாரியான உப்பு ஆல் ஓவர் இந்தியா சப்ளை ஆகுதுன்னு. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய 70% உப்பு தூத்துக்குடியிலேருந்து தயாரிக்கப்படுது. மிச்சம் 30% தான் ஆல் ஓவர் இந்தியா. இந்த ஸ்டெர்லைட் வந்து இதுக்கு வந்து முதற்கட்டமாக அடிக்கல் நாட்டியது ஜெயலலிதா அவர்கள். மறைந்த முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜெயலலிதா அவர்கள். இதை ஆரம்பித்தது திமுக அவர்கள், திமுக கட்சி, அதாவது ஐயா கலைஞர். ஆகவே 2 கட்சிக்கும் இதை பத்தி பேசுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. இப்போ ஐயா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டை மூடணும், இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு. இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறேன். இந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து இந்த பொருட்களை ஏற்றி போகிற அந்த டெண்டர் இருக்குல்ல, பொருட்களை எடுத்துகிட்டு போகிற அந்த சரக்கு டெண்டரு, இதோடைய கான்ட்ராக்டர் யாருன்னு சொன்னால் திமுகவுடைய தூத்துக்குடி எம்எல்ஏ திரு கீதா ஜீவன். தூத்துக்குடியுடைய திமுகவுடைய எம்எல்ஏ இதோடைய கான்ட்ராக்டராக இருக்கிறாரு. இந்த ஸ்டெர்லைட்னால பாதிக்கப்பட்டவங்கள நானும் வருவேன், என் குடும்பமும் ஒரு ஆளு அப்படின்ற அடிப்படையில் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். ஸ்டெர்லைட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனையோ இந்த மாதிரி ஆலைகள், உதாரணமாக கூடங்கநாள் ஊழியாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே கல்பாக்கமாக இருக்கட்டும், அப்புறம் பல திட்டங்கள், மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, எல்லாம் பல திட்டங்கள் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் தான் செயல்படுத்துறாங்க. கூடங்குளம் அணுவில் முதல்ல வந்தது கேரளாவில். அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் ஆட்சி செய்யறான். அதனால அங்க அவன் சொல்லிட்டான், நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட நான் உசுரோட வாழ்றது முக்கியம் இல்ல, அணுவுலையை கொண்டு போய் வேற எங்கேயாவது நீட்டு அப்படின்னு நீட்டிட்டான். இங்க இந்த அடிமை அரசு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்த போட்டு கொடுத்துச்சு. மீத்தேன் திட்டம் கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து, ஹைட்ரோ கார்பன் திட்டம் கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து. இத நம்ம இந்த அரசை வந்து நிறுவி இருக்கிறோம். நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமைன்றது வந்து நம்மளுடைய வாக்கு. அதை நம்ம காசுக்கு வித்தோம், இன்னைக்கு அவன் காசை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். எனவே மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த எழுச்சிமிக்க இந்த இளைஞர் போராட்டம் வந்து பெருசா தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் இத அமைக்கிற நாட்டின் மூத்த நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்குது. காவிரி நீர் வந்து தமிழக மக்களுடைய உரிமை, அதை கொடுக்கணும், அது உங்க மேல கடமையா இருக்குது அப்படின்னு சொல்லி இறுதியா தீர்ப்பு கொடுத்திருக்குது நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றம். அதை இங்க இருக்கக்கூடிய இந்த மோடி அரசும், மத்தியில் ஆளக்கூடிய இந்த மோடி அரசும், இங்க இருக்கக்கூடிய டெட்பாடி இல்ல எடப்பாடி பழனிசாமி அரசும் இதை வந்து கை கட்டி வேடிக்கை பார்க்குது. கர்நாடகா இது மத்திய அரசு வந்து இதுக்கு செவி சாய்க்காது. ஏன்னா கர்நாடகால ஆளுங்கட்சியா இருக்கிறது வந்து காங்கிரஸ், எதிர்கட்சியா இருக்கிறது பாஜக. ஒருவேளை பாஜக மத்திய அரசு இந்த தண்ணியை திறந்து விட்டா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோத்துரும், காங்கிரஸ் வென்றும். ஒருவேளை காங்கிரஸ் இந்த நீரை திறந்து விட்டா காங்கிரஸ் தோத்துரும், பாஜக வென்றும். தேசிய கட்சிகள் வந்து அவங்களுடைய சுய தேவைக்காக நம்ம உரிமையை இழந்து அந்த கர்நாடகாவுடைய மாநில கட்சியா செயல்படுறாங்க. இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது. அதனால மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலா இருக்கட்டும், இல்ல மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாக்க, வலிமையான ஆயுதத்தை நல்ல மக்களுடைய போராளிகளுக்கு செலுத்துங்க. மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்க. இங்க வந்து புரோக்கர்களுக்கான, அதாவது பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இருக்கு. இப்ப கூட ஒரு சமீபத்தில் ஒரு குறிப்பு எடுத்தாங்க, ஆராய்ச்சி. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% சொத்துக்கள் வந்து 1% மக்களிடம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது யாருக்கான அரசு என்பதை வந்து மக்கள் முடிவு செய்யணும்.
கடைசியா அவனை சொல்லி முடிச்சுக்கிறேன், புரட்சி எப்போதும் வெல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தோழருக்கு நன்றி.